மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு தரமான எபிசோட். ஒன் அண்ட் ஒன்லி வீக்காக உங்களோட அந்த கான்வர்சேஷன் மட்டுமே இருந்துச்சு. ஸோ ப்ரொமோலாம் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு எபிசோடுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம், காவேரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷன். அதாவது அவங்க மனசில் என்ன இருந்துச்சு, அவங்களுடைய எமோஷன் இத்தனை நாளாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்களுடைய மனசுக்குள்ளே இருந்த அந்த ஃபீலிங்ஸ், வலி, அவங்களுடைய எல்லாத்தையுமே இன்னைக்கு விஜய் கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இது நிஜமாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ டீப்பாக ஒரு கான்வர்சேஷன் வைப்பாங்க. அதுவும் காவேரி இவ்வளோ நாளாக மனசில் அந்த பொத்தி வச்சிருந்த அந்த வலி, கஷ்டம் எல்லாத்தையும் விஜய் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுவுமே விஜய் ஈவன் அந்த லவ் எப்போ வந்துச்சு, எப்போ உங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்கும்போது, கொடைக்கானலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ மேலே இருந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு. நீ ஒரு கேரிங்கான பர்சன் எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் செகண்ட் டைம் வந்தப்போ எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு மேலே லவ் வந்துதா, டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். ஸோ அது லவ்ன்றதே நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். பட் அப்பயே நான் உனக்கு புருஷனா, நீ எனக்கு பொண்டாட்டியாக தான் நான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க. அந்த டைமில் தான் காவேரி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இஸ் இட் அப்படின்னு சொல்லி விளையாடுற மாதிரி, இவ்வளோ சீரியஸாக பேசும்போது எப்படி விளையாட முடியுது காவேரி அப்படின்னு கேட்கும்போது, இது தானே இவ்வளோ நாளாக எனக்கு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு புரிய வச்சாங்க. அண்ட் இன்னொரு சைடு நம்ம காவேரி அவங்க அம்மா சைடு இருக்க பாயிண்ட்ஸை எடுத்து வச்சாங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் காவேரி அந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையினால எந்த அளவுக்கு அவங்க குழப்பத்திலேயே இந்த ஒரு வருஷத்தை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அவ்வளோ அழகாக இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி இன்னைக்கு எபிசோட் வேற லெவலில் இருந்துச்சு. நான் கூட எபிசோட் முடியும் போது ப்ரிவ்யூ போடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நாளைக்குமே இதோட கண்டினியூவேஷன், அந்த கையை பிடிக்கிறது, அது காவேரி இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு காவேரி சைடு இருக்க எமோஷன் இன்னும் எப்படி கொண்டு வர போகிறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மா கங்கா கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அவங்க கூடயே போயிட்டாளா அப்படின்னு சொல்லி. ஸோ கங்கா காவேரியை கூப்பிடுறதுக்கு வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஒன் செகண்ட் சாரதாமா மட்டும் அவங்க போயிடவே கூடாது அப்படின்னு தான் என் மனசு பக்கம் நடுக்குது. அண்ட் நாளைக்கு என்ன நடக்கும், விஜய் நிஜமாவே அவர் சைடில் அவர் விளையாடினார் இல்லையா, சின்னதாக அவங்க ஒய்ஃப் கிட்ட விளையாடிட்டு இருந்தாரு. அவர் பண்ணுறது தப்புனே தெரியாமல் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. ஏன்னா சீரியஸான கான்வர்சேஷன் போகும்போதெல்லாம் அது அப்படியே பண்ணா மாத்திடுவார். ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அவர் சைடில் இருக்குது அப்படின்றதையும் ரியலைஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு எபிசோடில். அண்ட் காவேரி ஒவ்வொரு விஷயமா ரிவீல் பண்ணாங்க. இந்த மாதிரி நிவின் கிட்ட நீங்கள் போட்ட டீல், அந்த தாட் ப்ராசஸே தப்பு. அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வரும்போதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, வெண்ணிலாவை பற்றி அவங்க அதை எதுவுமே அங்கே இழுக்கல. ஈவன் வெண்ணிலாவை பற்றி விஜய் தான் ஓப்பன் அப் பண்ணாரே தவிர காவேரிக்கு அதை பற்றி இன்னைக்கு எதுவுமே பேசல. ஸோ இத்தனை நாளாக இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாங்க. இதுதான் எப்படி சொல்கிறது, ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மனசில் இருக்க எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் சைட்லையும். அதாவது காவேரி ஃபுல்லாக பேசிட்டாங்க. இந்த விஜய் நாளைக்கு தான் என்ன பேச போகிறாரு, எப்படி அவங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்த போகிறாரு அப்படின்றது தெரிய வரப்போகுது. ஈவன் விஜய் சைடில் இருந்து இப்போ இல்லை, அந்த காவேரி போனாங்க இல்லையா கான்ட்ராக்ட் விஷயம், அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு போகும்போதே தாத்தா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஒன்று அவர் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் பண்ணது அந்த ஒரே ஒரு தப்பு, தாத்தா சொல்லியும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போடாதது. ஸோ அது இப்போ இங்கே இவ்வளோ பெருசாகி இருக்கு. அண்ட் விஜய் மனசில் காவேரி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றத காவேரிக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அதை ஸ்ட்ராங்காக புரிய வைக்கல. பிகாஸ் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற வேர்ட் தடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களையே அறியாமல் ஒரு பயம், விஜய் மேலே தப்பு இருக்காது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு வெண்ணிலா விஷயத்தில். இருந்தாலும் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்களுக்கு க்யூரான பிறகு விஜய் எடுக்க போகிற டெசிஷன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் ஒரு தரமான வீக்கா எபிசோடாக இருந்துச்சு. நாளைக்கும் கண்டினியூ ஆக போகுது. ஸோ எப்படி இருந்துச்சு என்ன உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி